ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பா குடிக்கிறாரு, நான் இனிமே குடிக்க மாட்டேன், எங்க அப்பா மாதிரி நான் ஆக மாட்டேன், எங்க அப்பா மாதிரி நான் இந்த ஒரு சொசைட்டில கெட்ட பேர் வாங்க மாட்டேன், குடிக்கிறது அவருக்கு எவ்வளவு தப்புன்னு தெரியலன்றது அந்த பசங்க தாண்டி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்க அப்பா குடிக்கிறாரு, நான் குடிச்சா என்ன தப்பு, எங்க அப்பா இந்த பிராண்ட் யூஸ் பண்றாரு, அந்த பிராண்ட்ல தான் நான் வாங்கி குடிக்கிறேன், அவரு நல்லா தானே இருக்காரு, நான் என்ன, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு பசங்க போயிட்டாங்க. அப்போ இங்க பெரிய கவனத்துல இருக்க வேண்டியது கண்டிப்பா பெற்றோர்கள் தான். இப்போ பெற்றோர்கள் சொல்லணும், நாங்க எப்படி மேம், நாங்க தான் சொல்றோமே, கண்டிக்கிறோம், அடிக்கிறோம், ஆனா அவனுக்கு அடிச்சு அடிச்சு அடிக்கு உரைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அடிச்சு அடிச்சு ஒரு குழந்தைய திருத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்க காலகட்டத்துல ஒர்க் அவுட் ஆகல. நீங்க நெருப்புன்னு சொல்ற வரைக்கும் தான் சுடும். ஒன்ஸ் நீங்க நெருப்பு சுடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த நெருப்பு நம்ம மேல பட்டாலும் அது நம்மளுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்காது. அதே மாதிரிதான் குழந்தைங்க அடிக்கிறேன்னு சொல்ற வரையும் தான் உங்களுக்கு பயப்படுவாங்க. நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அடி ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. தப்பு பண்ணுவோம், அடிப்பாங்க, வாங்கிக்குவோம், தப்பு பண்ணுவோம், அடிப்பாங்க, வாங்கிக்குவோம், இந்த ஒரு கட்டத்துக்குள்ளதான் குழந்தைங்க போவாங்க. இல்ல அதையும் மீறி என்னால குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சைக்காலஜிஸ்ட பாருங்க, எங்களை வந்து பாருங்க, நாங்க சில விஷயங்கள் சொல்லுவோம், குழந்தைகிட்டையும் நாங்க பேசுவோம், பேசும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்களே பேசிக்கிட்டு நீங்களே அந்த குழந்தைய வந்து பயங்கரமா அஃபண்ட் பண்ணிக்கிட்டு, அந்த குழந்தைய திட்டிக்கிட்டு, அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுற விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இங்க உங்க குழந்தை ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகும், நல்ல விதமா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா நிறைய குழந்தைங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 3 வயசுல ஆரம்பிச்சு 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களோட அக்ரஷன் லெவல் ஒவ்வொரு குழந்தையும் பொறுத்து மாறுது. பசங்களோட அக்ரஷன் லெவல் வேற மாதிரி போகுது, பொண்ணுங்களோட அக்ரஷன் லெவல் வேற மாதிரி போகுது. இன்னமும் பெண் குழந்தைங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் எதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவா ஆக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பாசிட்டிவா ஆகும்போது அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனா அது பேரண்ட்ஸ்ட போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பேரண்ட்ஸ் குழந்தைங்களை அப்ரோச் பண்ற விதத்தினால மறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறைச்சு மறைச்சு பெண் குழந்தைங்க நிறைய விஷயங்கள் மறைச்சு பண்றதுல ரொம்ப பெரிய தெளிவோட இருக்காங்க. அது இங்க பெரிய பிரச்சனையாவும் இருக்கு. ஸோ ஆண் குழந்தைங்களோட அக்ரஷன் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஃபேமிலியை ஸ்பாயில் பண்ணுதோ, அதே மாதிரி பெண் குழந்தைங்களோட அந்த சீக்ரெட் பொய் சொல்ற விஷயம் இப்போ பயங்கர ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க.